பிரியமான அருமையான தேவஜனமே, நான் திருமணம் ஆகாதவன். எனக்கு 71 வயசாகுது. எனக்கு இந்த பூமியில இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை என்ற தேவனை தவிர வேற யாரும் கிடையாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன நான் வட்டி வியாபாரத்தில் இருந்தேன். 1 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் நான் பணம் வட்டிக்கு கொடுப்பேன். 30 வருஷம் அந்த வட்டி வியாபாரத்தில் இருந்தேன். நிறைய சொத்து இருந்தது, சொந்த வீடு இருந்தது, 3 கிரவுண்ட் வீடு, 3 கிரவுண்ட் வீட்டு மனை இருந்தது. ஒரு ஐஸ்வர்யானுக்கு என்னென்ன வேணும் சகலமும் இருந்தது. ஒன்றே தவிர, நிம்மதியை தவிர, சமாதானத்தை தவிர, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பணம் ஆசை தான் எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பணம் பெருக்க 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 என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா, நான் அரசியல் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால என்கிட்ட யாருன்னா கடன் வாங்கினா அது ஒழுங்காக திருப்பி கொடுக்கலன்னா அந்த பாக்கி கடனை வசூல் பண்றதுக்காக நான் நீதிமன்றத்தை அணுக மாட்டேன். அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால அடியாள் லாரியில சமூக விரோதிகள் அடியாள்களை அனுப்பிச்சிட்டு அந்த தொழிற்சாலையில் இருக்கிற யந்திரங்களை கச்சா பொருளை பறிமுதல் பண்ணி பக்கிரங்க ஏலத்துக்கு போட்டுட்டு அந்த கடனை நான் வசூல் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் செய்யறதுனால அந்த தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்கள் நடுத்தரில் வந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு மாற்று வேலை கிடைக்கும். அநேக தொழிலாளர்கள் வறுமை, பசி, பட்டினியில இருக்கிறதுனால சில அப்பாவி தொழிலாளர்கள் குடும்பத்துடைய அவல் நிலையை சகிக்க முடியாமல் பல வாரங்களாக மனைவி பிள்ளைகள் பசியும் பட்டியுமா இருக்கிறாங்கல்ல. வறுமையில பிடியில இருக்கிறதுனால சில அப்பாவி தொழிலாளர்கள் தற்கொலை பண்ணிடுவாங்க. சில பெண் தொழிலாளர்கள் புருஷன் ஏற்கனவே துன்மார்கி குடிக்காரன், இந்த மனைவி தான் வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துது, குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புது, குழந்தைகளுக்கு உண்டான பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுது, வீட்டு வாடகை கொடுக்குது. அப்புறம் அந்த குடிக்கார புருஷன் இந்த மனைவி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால மனைவியுடைய பொருள்களை அடமானம் வைக்கக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்லி தன் வர சம்பளத்துல இருந்து அந்த துன்மார்கி புருஷனை டாஸ்மாக் கடையில சாராயம் குடிக்கிறதுக்கு மாசம் மாசம் கை செலவுக்கு பணம் கொடுக்கும். அந்த பெண் தொழிலாளர்களும் என்னுடைய அடக்குமுறை காரணமாக நடுத்தரில் வந்ததுனால அதுங்களுக்கு மாற்று வேலை கிடைக்காதனால அந்த துன்மார்கி புருஷர்கள் மனைவிக்கு இப்போ வேலை இல்லையே, குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி மனைவியுடைய அந்த பொருள்களை அண்டா குண்டா சேலை நகை நட்டு எல்லாம் அடமானம் வச்சிருவான், இல்லைன்னா வித்துடுவான். சில துன்மார்கி புருஷர்கள் மனைவி கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களே கட்டாயப்படுத்தி வருமானத்துக்காக அந்த தன்னுடைய மனைவிமார்களே வேசிகளாக மாத்திடுவாங்க. ஹல்லேலூயா. சில சமயம் இந்த மாதிரி பல மாதங்களாக வாடகை கொடுக்க முடியாமல் அந்த பெண் தொழிலாளர்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு அனுப்ப முடியாமல், ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க வறுமையில இருக்கிறதுனால பள்ளிக்கு அனுப்புறது குழந்தைங்கள நிறுத்திடுவாங்க. பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் ஒரு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தா மருந்து வாங்க வழி இல்லாமல் அவங்க நேருக்கடியில் இருக்கிறதுனால, நாலா பக்கமாக நேருக்கடியில் இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் சில பெண் தொழிலாளர்களும் தாய்மார்களும் விபிச்சாரியா மாறி போயிடுவாங்க. இந்த செய்தி எனக்கு வந்த உடனே எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். மனுஷன் உலகத்தாரை ஏமாத்தலாம், மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. முகம் பார்க்கும் நிலை கண்ணாடியில எப்படி உங்கள் முகம் தெளிவாக தெரியுதோ உங்களுடைய செயலுக்கு மனசாட்சி படம் போட்டு காட்டுது. நீ செய்த அக்கிரமம் அராஜகம் ஒரு இடம் உண்டு, நீ மறித்த பிற்பாடு ஐயாத நற்காணியில தள்ளப்படுவ. அந்த இடத்துல எந்த அரசியல்வாதியோ பெரும் புள்ளியோ உன்னை காப்பாற்ற முடியாது. ஆனாலும் தனிமையில இருக்கும் போது என் பாவங்கள் என்ன நிழல் போல பின்தொடர்ந்து வருவதனால வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் சம்பாதிக்கும் பணத்துக்கு ஒழுங்காக வருமான வரி கட்ட மாட்டேன். வருஷத்துல 20 லட்சம் சம்பாதிச்சா 4 ஒரு பங்கு தான் நான் வருமான வரி கட்டுவேன். 30 வருஷம் இந்த வட்டி வியாபாரத்தில் இருக்கிறதுனால பல கோடி ரூபாய் கணக்கில் வராத கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தை பறிமுதல் பண்றதுக்காக அதிக இன்கம் டாக்ஸ் ரேட் வரும், வருமான வரி இலாக்கா அந்த கணக்கில் வராத பணத்தை பெருக்கிட்டு போயிடும். போலீஸ்க்கு பயந்துட்டு எப்படி திருடன் வாழ்ந்து கொண்டு இருப்பனோ அதே மாதிரி என் வீட்டு எதிரில் ஒரு காரோ ஜீப்போ வேனோ அதிக நேரம் நின்றா என் இதய துடிப்பு அதிகமாயிடும். மறுபடியும் வருமான வரி இலாக்கா என்னை கண்காணிக்குதா? எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் திருமணம் ஆகாதவன். என் தகப்பனார் 15 வயசுல செத்து போனாரு. என் அண்ணன் தான் என்ன ஸ்வீகார புத்திரனா வளர்த்தார். அண்ணன் அன்னைக்கு அண்ணாத்த இந்த வட்டி வியாபாரத்தில் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நிறைய அராஜகம் செய்து அந்த நான் சொல்றேங்க அடக்குமுறையை கையாளிட்டு நாங்க பணத்தை வசூல் பண்றதுனால எண்ணில் அடங்காத அப்பாவி தொழிலாளர்கள் இந்த 30 வருஷத்துல தற்கொலை செய்திருக்காங்க. தாய்மார்கள் எல்லாம் விபிச்சாரியா மாறி போயிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வியாபாரம் நிறுத்திலான்னு தோன்றுது. நான் பேங்க்ல போட்ட பணமே, பேங்க் கொடுக்கிற வட்டியே, கணக்கில் காட்டின பணமே பேங்க் கொடுக்கிற வட்டி நான் சாவர வேலும் சலு பண்ண முடியாது. எனக்கு வாரிசுகளே கிடையாது. யாருக்காக நான் சொத்து வளர்க்கிறது?
ஹல்லேலூயா. அண்ணாத்த எனக்கு ஆறுதல் சொல்லுவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், அரசியல் செல்வாக்கு இருந்து நீ வியாபாரத்துல மட்டும் கவனம் செலுத்து, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பல மாதங்களாக நான் ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கல. என் பாவங்கள் என்ன நிழல் போல என்ன பின்தொடர்ந்து வருவதனால வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல பல்லாவரத்துல இருந்து ஒரு தொழிலதிபர் என்ன போன் பண்ணார். ஐயா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் நான் செலுத்த இன்னைக்கு தவணை நாள், அதை நான் செலுத்துறதுக்கு, அந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். தயவு செய்து 1 மணிக்குள்ள வந்து என்ன சந்திச்சாக்கா நான் அந்த பணத்தை கை மேல பார்க்க முடியும். இல்லைன்னா நான் 1 மாசம் வியாபார விஷயமாக அமெரிக்கால அயல்நாட்டில் தங்க வேண்டியதே இருந்து, அது 1 மணிக்கு பிற்பாடு வந்தா அந்த பணத்தை நீங்கள் கை மேல பார்க்க முடியாது. கவலைப்படாதீங்க, நீங்க வராத பட்சத்தில் அடுத்த மாசம் 2 தவணை சேர்த்து 10 லட்சம் கொடுத்துடுவேன். ஆனா நீங்க வராதனால அதுக்கு நான் அடுத்த மாசம் அபராத வட்டி செலுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. 1 மாசத்துக்கு 5 லட்சத்துக்கு வட்டியாவது 15,000 ரூபாய். நான் பார்த்தேன் இந்த தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னமே நான் போய் அவனை சந்திச்சு அந்த பணத்தை வசூல் பண்ண. இன்னைக்கே நான் அந்த பணத்தை வசூல் பண்ணிட்டேன்னா வேற யாருக்கோ நகையோ வீடு அடமானம் வச்சுட்டு நான் பணம் கடன் கொடுத்தாக்கா வட்டி பிடிச்சிட்டு தான் நான் அவங்களுக்கு மீதி பணம் கொடுப்பேன். ஸோ எனக்கு வட்டி நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து எனக்கு சொந்த வீடு சிந்தாதிரிப்பேட்டில் இருந்தது. கார்ல போனா டிராபிக்ல கால தாமதம் ஆகும்னு சொல்லி 2 வீலர் எடுத்துட்டு நான் மவுண்ட் ரோட்ல LIC பில்டிங் என்ன வந்தேன். என் வண்டி ரிப்பேர் ஆயிடுது. மெக்கானிக் கடையை தேடி கண்டுபிடிச்சேன். மெக்கானிக் சொன்னா இன்ஜின்ல ஏதோ கோளாறு இருந்து, இன்ஜின் கட்டணும், கேஸ் கட் மாற்றணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும், 1.5 hour 2 hour ஆகும். மணி பார்த்தா 11:30. வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு பல்லாவரம் போகணும்னா 1 மணி கடந்து போயிடும். எனக்கு கையும் வேலை செய்யல, காலும் வேலை செய்யுது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஆட்டோ தேர்ந்தேன், ஆட்டோ எனக்கு அகப்படலை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நான் பூக்கடல தாம்பரம் போற பஸ், பல்லாவரம் வழியாக போற வந்து பஸ் LIC பஸ் நிறுத்தத்துல வந்து நின்றது. வாழ்க்கையில முதல் தடவை நான் என் கௌரவத்தை பார்க்காம, அந்தஸ்தை பார்க்காமல், பல கோடி வந்து சொத்துக்கு அதிபதியா இருந்துட்டும், அரசியல் செல்வாக்கு இருந்துட்டும், யாருன்னா பஸ்ல என்ன பார்த்தா என் கௌரவம் பாதிக்கும் அது நினைக்காமல் எனக்கு பதட்டத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில முதல் தடவை நான் பஸ்ல பயணம் செய்தேன். ஹல்லேலூயா. அந்த பஸ்ல நான் ஒரு பாஸ்டர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். பாஸ்டர் என்ன பத்தி விசாரிச்சார். பிரதர், நீங்கள் என்ன செய்றீங்க? நான் சொன்னேன், நான் வட்டி வியாபாரத்தில் இருக்கேன், 30 வருஷமாக வட்டி வியாபாரத்தில் இருக்கேன். 30 வருஷத்துல 30, 60 ஆகுது, 60, 100 ஆகுது. நான் வந்து என் காட்டுல ரூபாய் நோட்டு மழை பெய்யுது. ஆனா இந்த பணம் பெருக்கத்தினால எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பல்லாவரம் வரவரையிலும் பாஸ்டருக்கு என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். இந்த மாதிரி அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நான் வந்து என்கிட்ட வாங்கின கடன் எவனாவது ஒழுங்காக திருப்பி செலுத்தினா கோர்ட்ல போனா பல ஆண்டுகள் தீர்ப்பு போறதுக்கு ஆகிறதுனால நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து போய் ஓய்வு போட்டுட்டு அந்த பணத்தை வசூல் பண்ண மாட்டேன். சமூக விரோதிகள் அனுப்பிச்சிட்டு, லாரியில அடியாள்களை அனுப்பிச்சிட்டு, அந்த தொழிற்சாலையில் இருக்கிற யந்திரங்களை கச்சா பொருளை பறிமுதல் பண்ணி ஏலம் போட்டுட்டு அந்த பணத்தை வசூல் பண்றதுனால அந்த தொழிலாளர்கள், அந்த தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்கள் அநேகர் வந்து ஒருமையில இருக்கிறதுனால, சிலர் அதுல வந்து அப்பாவி தொழிலாளர்கள் ஒருமையில பிடியில இருக்கிறதுனால குடும்பத்துடைய அவநிலை சகிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிடுவாங்க. சகோதரிகள், தாய்மார்கள் ஒருமையில பிடியில இருக்கிறதுனால விபச்சாரியா மாறி போயிடுவாங்க. ஒழுங்காக வருமானம் வரி கட்டாதனால எனக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பாஸ்டர் என் நிலைமையை புரிஞ்சு கொண்டு வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வட்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்? நீதிமான்களை அல்ல, பாவிகளே மனம் திரும்புறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு இயேசு வந்து மனிதனாக பூமியில பிறந்தார். தேவனிடத்தில் வந்தவன ஏசப்பா யாரையும் புறம்பே தள்ளுனது கிடையாது. நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லி பாஸ்டர் எனக்கு வந்து வற்புறுத்தினார். அவருடைய விலாசத்தை கொடுத்தாரு. அதுக்குள்ள நான் எங்க போகணுமோ அந்த பல்லாவரம் வந்தது. பாஸ்டர் கிட்ட விட பெற்றுக் கொண்டு அவர் வேற எங்கேயோ போயிட்டு கொண்டிருந்தாரு. அந்த தொழிலதிபரை சந்திச்சுட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணி அந்த தொழிலதிபருடைய கார் டிரைவர் பணத்துடன் பத்திரமாக என்ன வீட்டில் ஏறிக்கிட்டு போயிட்டான். வேலை நாள்கள் கடந்து போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அவர் பாஸ்டர் கொடுத்த விசிட்டிங் கார்டு
விலாசம். ஆபீஸ்ல கண்ணாடி கீழே மேஜையில இருந்தது. நான் பார்த்தேன் 45 வயசு ஆகிறவர்களும் பூமியில இருக்கிற எல்லாம் தேவர்களை நான் வணங்கி பார்த்தேன். இதுங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. ஒரு நாள் சர்ச்சில் போய் பார்க்கலாம், வேதத்துல என்னதான் இது. பாஸ்டர் கொடுத்த விலாசத்துல ஆராதனையில போய் கலந்து கொண்டேன். அதுக்கு முன்ன பாஸ்டரை பத்தி நான் விசாரிச்சேன். அவர் சொன்னார், நானும் ஒரு தொழிலதிபர், என்னுடைய பிரஸ்ல 100 தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க, சொந்த வீட்டுல நான் ஜப்பால வச்சிருக்கேன். அப்போ நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், அவர் பிரஸ் வச்சிருக்கிறார், மனு ஜோதி பிரஸ் ஜெல்சன்ஸ் சொல்லி 2 அண்ணன் தம்பி கூட்டாக பிரஸ் நடத்துறாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்கள் தொழில் அபிவிருத்தி செய்வதற்காக பிரஸ்ல நான் 1 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் தொழில் அபிவிருத்தி செய்வதற்காக கடனாக கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு பரிசுத்தவான் தேவ மனிதன், உங்கள்கிட்ட நான் பணம் முதலீடு செய்தா என் குடும்பத்துக்கு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி மேட்டின்மையாக அந்த பாஸ்டரை நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். பாஸ்டர் சொன்னார், கிறிஸ்தவன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், அவன் கடன் வாங்காமல் இருப்பான், அவன் வாளா இருக்காமல் தலையா இருப்பான், கீழா இருக்காமல் மேலாக இருப்பான். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கார். 36 வருஷமாக என் சொந்த வீட்டில் நான் ஜப்பால நடத்துறேன். என்னுடைய தொழிற்சாலை 4 அடுக்கு மாடியில் இயங்கிக் கொண்டே இருக்குது. 3 இடத்துல அதுக்கு யூனிட் இருக்கு. எங்களை நம்பி 100 தொழிலாளர்கள் 100 குடும்பங்கள் செழிப்பாக இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். எங்களுக்கு கடன் எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. சோ எனக்கு பாஸ்டர் மேல என் வாழ்க்கையில எப்பவுமே எவனுக்காவது நான் கடன் தரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஒரு வித்தியாசமான மனிதன். இன்னும் இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கடன் தரேன், தொழில் அபிவிருத்தி செய்யுங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு எனக்கு வேண்டியதில்லைன்னு சொன்னா, எனக்கு இந்த மாதிரி நபருக்கு போய் சந்திக்கணும், உறவை வலுப்படுத்தணும். இவர் ஒரு என்ன சொல்றீங்கன்னா நிறைய அவர்கிட்ட ஞானம் இருக்குது, இவர்கிட்ட நம்ம பயக்கனாக வாழ்க்கையில எனக்கு நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட நான் என்ன பண்ணேன், ஆராதனையில போய் கலந்து கொண்டேன். என்னுடைய தாய்மொழி ஹிந்தி, சொந்த மாநிலம் பஞ்சாப். தமிழ் நான் படிக்கவே இல்லை. பாஸ்டர் தமிழ்ல செய்தி கொடுப்பாரு, சில வசனங்கள் புரியும், சில வசனங்கள் புரியாது. ரட்சிக்கப்படுறது முன்ன 30 வருஷம் முன்ன அந்த என் வாடிக்கைக்காரர்கள் என்ன பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க, செய்யற நீ தமிழர்களை கொலை செய்யறதில்ல, தமிழை கொலை செய்யற. அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் விளங்காமல் இருக்கும். பாஸ்டர் செய்தி கொடுக்கும் போது அவருக்கு இடையிடையில அந்த மறித்து இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுங்கன்னு சொன்னா விசுவாசிகளுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆராதனையில நேரம் கடந்து போயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், இந்த புரியாத வசனங்கள் எனக்கு புரிய வேண்டும்னு சொல்லி சொந்த காசு கொடுத்து ஹிந்தி வேதாகமம் வாங்கினேன், தமிழ் வேதாகமம் வாங்கினேன். புரியாத வசனங்கள் ஹிந்தி வேதாகமம் படிக்க படிக்க கர்த்தர் வார்த்தையில் மூலமாக என்கிட்ட பேச தொடங்கினார். எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாஸ்டர் அன்னைக்கு தியானத்துக்கு ஒரு செய்தி எடுத்தார். தேவனை யாரும் சரீர கண்களால பார்த்தது கிடையாது. சரீர கண்களால தேவனை பார்த்தவன் உயிருடன் இருந்தது கிடையாது. அவன் செத்து போயிடுவான். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை பார்க்கணும்னா ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் வார்த்தையா இருக்கிறார். அதில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை தான் தேவன். ஹல்லேலூயா. இப்போ சற்று நம்ம தியானிக்கலாம் அந்த செய்தி. இந்த வேதாகமத்துல இந்த செய்தியில் படி எங்கேயாவது இருந்து இப்போ தியானிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20-23 நான் வாசிக்கிறேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிருடன் இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில வெடிப்பில வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். முதல் பகுதியில, ஒருவன் தன் சிநேகிதத்தோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசினார். அந்த மோசையோட சிநேகிதனாக பேசுற அந்த கர்த்தர், முகமுகமா பேசுகிற கர்த்தர், மோசே கர்த்தருக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்தருளும்படி அவர் சொல்றாரு. மோசை கிட்ட அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோபமா இல்ல, அவர் சொல்றார், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிருடன் இருக்கக்கூடாது. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிருடன் இருக்கக்கூடாது. இதோ என்னண்டையில ஒரு இடம் உண்டு, இந்த கண்மலையில வெடிப்பில் நான் உன்னை நிற்க வைப்பேன், உன்னை கடந்து போக மட்டும் என் கரத்தால மூடுவேன். நான் உன்னை கடந்து போகும் போது நீ என் பின்பக்கத்தை தான் நீ பார்ப்பாய், முகமுகமாக நீ முகமுகமா என்ன நீ பார்த்தானா செத்து போயிடுவாய். தேவனை யாரும் சரீர கண்களால பார்த்தது கிடையாது, சரீர கண்களால தேவனை பார்த்தவன் உயிருடன் இருந்தது கிடையாது. அதே மாதிரி புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களை நான் தியானிக்கிறேன். லூக்கா 24.
அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எமாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போக்கையிலே இந்த வர்த்தமான்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையிலே இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எமாவூர்ல இயேசுவை சிலையில அறைந்த பிற்பாடு 3ஆம் நாள் அவர் உயிர் தேர்ந்த பிற்பாடு 7 அல்லது 8 மைல் தூரம் தனக்கு 2 சீசர்களை தம்மை அவர் வெளிப்பட்டுகிறார். ஆனாலும் அவர் பேசிக்கொண்டே போகிறாங்க. நல்ல கவனிங்க, அந்த சீசர்கள் சரீர பிரகாரமான குருடர்கள் கிடையாது. ஆனா அவங்க ஆவிக்குரிய மனக்கண்கள் மூடப்பட்டு இருப்பதனால இயேசு அந்த நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கும் போது கூட அவங்க இயேசுதான் இவர் சொல்லி அவங்களால அறிய முடியவில்லை. அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 28 31 வந்து வாசிக்கிறேன். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபம் ஆனார்கள். அப்போது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிடுது போயிடுது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ள போனார். அவர்களோட அவர் பந்தியில் இருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறந்து போனார். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தன பிற்பாடு அந்த சீசர்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால ஏசப்பா அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு மறந்து போனார். கர்த்தர் வந்து ஆவியா இருக்கார். அவர் பார்க்கணும்னா ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கூட எல்லாருக்கும் கேட்க மாட்டாது. வாசிக்கலாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அந்த குமாரன் தன்னை யார வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் அவரை அறியான். அந்த தேவகுமாரன் பரிசுத்தாவியானவர் தேவாலயத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு தம்மை வெளிப்பட்ட சித்தமா இருந்தாரு. 98 வயசு ஆசாரியன் ஏலிக்கு தம்மை வெளிப்பட்ட அவர் சித்தமா இல்லை. அந்த தேவகுமாரன் சவுல தம்மை வெளிப்பட்ட சித்தமா இருந்தாரு. சவுல் கூட்டத்தார இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏலி 98 வயது உள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவன் கண்கள் மங்களா இருந்தது. ஏலி 98 வயசு, அவனுக்கு ஆசாரியனுக்கு 98 வயசு. அவன் பார்க்க கூடாத படி அவனுடைய கண்கள் மங்களாக இருந்தது. அவன் கேட்க கூடாத கடி அவன் காதுகள் மந்தமா இருந்தது வேதத்துல கிடையாது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனமும் கடைசி 21வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தான். அந்நாடுகளிலே கர்த்தருடைய வசனமும் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த 98 வயசு ஆசாரியன் ஏலிக்கு முன்பாக சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிட செய்து கொண்ட இந்த ஒரு காலகட்டத்தில் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அதிலே கடைசி 21வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் பின்னும் சீலோவில தரிசனம் தந்தாரினார். கர்த்தர் சீலோவில தம்முடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவரு உருவத்துல வந்து சாமுவேல் கிட்ட பேசல. அவர் வந்து வார்த்தையினால தான் சாமுவேல் கிட்ட பேசினார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையாண்டான் ஏலியும் அந்த பிள்ளையாண்டானும் தேவாலயத்தில் படுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. வாசிக்கலாம், தியானிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதுக்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்ன கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள்ளு என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் 8ஆம் வசனத்துல நம்ம வந்து தியானிக்கிறோம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் ஏந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்ன கூப்பிட்டீரே என்றான். அப்போது கர்த்தர் பிள்ளையாண்டான கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி,
9-10 வருஷம் வாசிக்கிறேன். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக் கொள்ளு, உன்னை கூப்பிட்டால் அப்போது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்துல படுத்துக் கொண்டான். அப்போது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதுக்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. அந்த சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். ராத்திரி பூரா கர்த்தர் அவன் கிட்ட சம்பாசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. பொழுது விடிஞ்ச பிற்பாடு ஆனா ஏலியும் அந்த நிசபதமான நேரத்துல பின் டிராப் சைலன்ஸ், அந்த தேவாலயத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு அந்த 98 வயசு மூத்த ஊழியக்காரன் ஏலி ஆசாரியன், 2வது அந்த பிள்ளையாண்டான் சாமுவேல். நிசபதமான நேரத்துல கர்த்தர், இப்போ நான் பேசுறேன்னா உங்க எல்லாருக்கும் வந்து கேட்குது அந்த சத்தம். ஆனா தேவ சத்தம், கர்த்தர் யார தம்ம வெளிப்பட்ட சித்தமா இருக்காரோ அவனை தவிர வேற யாருக்கும் அந்த தேவ சத்தம் கேட்கப்பட மாட்டாது. அப்போ இந்த மாதிரி ஏலி வந்து ராத்திரி பூரா பேசுனால பொழுது விடிஞ்ச பிற்பாடு 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனமும் 17வது வசனத்தை நான் வந்து இப்போ வாசிக்கிறேன். சாமுவேல் விடிய கால மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அப்போது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக. அல்லேலூயா. இதுக்கு முன்ன நாங்கள் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 29வது 30வது வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். என் வாசஸ்தலத்தை செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலில் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமாவைகளை கொண்டு உங்களை கொய்க்க பண்ணும்படிக்கு நீ என்ன பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவில் வீட்டாரும் என்றென்றைக்கும் உன் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் படுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்ட பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நான் என் உன்னதத்துக்கு என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை ஏம்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். கர்த்தர் ஏலி அவனுக்கு 2 வாலிபமான உபனியும் பிணைக்காசும் வாலிபமான மகன்கள் இருந்தாங்க. அவங்க தேவாலயத்தில் வர ஸ்திரீகளோட சயனிக்கிறது, பலியிடும் ஜீவன்களை பலிபீடத்தில் மேல வைக்காமல் அந்த புசித்து மீதி மாம்சத்தை பலிபீடத்தில் மேல வைக்கிறதுனால கர்த்தர் பார்த்தார், ஏலி என்னை காட்டிலும் தன் பிள்ளைகளை நேசிக்கிறான்னு சொல்லி கர்த்தர் ஏலி மேல இந்த கிருப்பையை விலக்கி விட்டார். சாமுவேலை தன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதே மாதிரி நாங்கள் புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் தியானம் செலுத்த போறேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் தியானிக்க போறோம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையில வீழ்ந்தேன். அப்போது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதுக்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். இந்த 9வது வசனம் கடைசி வசனத்தில் நீங்கள் தியானிக்கலாம், கவனம் செலுத்தணும். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. வானத்திலிருந்து சடுதியில மத்தியான வேளையில ஒளி பிரகாசித்தது. சவுல பார்க்க கூடாதபடி கண்கள் இருள் அடைந்தது. அவன் தரையில வீணான். அப்போ வானத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு. அந்த சத்தம் வெறும் சவுலுக்கு மட்டும்தான் கேட்கிறது, மற்றவங்களுக்கு அல்ல. ஸோ கர்த்தர் எம்மப்பா யாரை தம்ம வெளிப்பட்ட சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேற யாருக்கும் அந்த தேவ சத்தம் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருக்கு பிரியமான அருமையான தேவ ஜனமே, நான் முன்கால் படிட்டு தேவனை நோக்கி கண்ணீரோட ஜெபம் பண்ண கர்த்தர் பேசின சத்தம் எனக்கு கேட்டு 23 ஆண்டுகள் ஆகுது. ஆனா என் குடும்பத்தாருக்கோ என் இல்லத்தாருக்கு இனிவரையிலும் அந்த தேவ சத்தம் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சோ இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை கூட யார அவர் தம்ம வெளிப்பட்ட சித்தமா இருக்காரோ அவனுக்கு தான் அவங்களுக்கு கேட்கப்படுகிறது, மற்றவங்களுக்கு எல்லாரும் இல்லை. தேவாலயத்தில் வரங்க பாஸ்டர் கூட கொடுக்கிற செய்தியை எல்லா விசுவாசிகள் கேட்கறாங்க. ஆனா தேவ சத்தம், கர்த்தர் யார தம்ம வெளிப்பட்ட சித்தமா இருக்காரோ அவனை தவிர வேற யாருக்கும் அந்த சத்தம்
கேட்கப்பட மாட்டாது. தேவன் சொல்கிறார், எவர்களை அவர் முன்கூறி தின்றாரோ அவர்கள் ஐத்தும் இருக்கிறார், எவர்களை ஐத்தாரோ அவர்களை நீதிமான்களாகியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் சாமுவேலை முன்கூறி தின்றார், அவனை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக அவர் வழி நடத்தினார். கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார், அவனை அவர் மகிமைப்படுத்தி அவனை நீதிமானாக மாற்றி அவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் ஆவியா இருக்கார், அவரை பார்க்கணும்னா ஆவிக்குரிய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் வார்த்தையா இருக்கார். இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தையில் தான் தேவன் தமிழ் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் ஆராதனால பல வாரங்கள் போனதுனால எத்தனை மாசம் போனனோ எத்தனை வாரம் போனனோ அது நானும் குறிச்சு வைக்கல, பாஸ்டரும் குறிச்சு வைக்கல. ஆனா பாஸ்டருக்கு என் மேல ஒரு பிரியம். ஹிந்தி பேசும் மாநிலத்தில் ஒரு தமிழ் ஆராதனை பயபக்தியாக வாரம் வாரம் அவர் தேவனுடைய பாதத்தில் சிலுவை நிழல்ல உட்கார்ந்துக்கிறாரு. அவர் கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்க்கிறார். ஒரு நாள் அன்பாக என்கிட்ட பிரதர், நான் நினைக்கிறேன் நீங்கள் தேவனை ருசித்து பார்த்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்க பல மாதங்களாக ஒழுங்காக பயபக்தியாக ஆராதனையில் கலந்து கொள்கிறீர்கள். அந்த தமிழ் புரியாத ஒரு மாநிலம், அதாவது ஹிந்தி மாநிலத்தில் தமிழ் ஆராதனையில் கலந்து கொண்டு புரியாத வசனங்கள் புரியும்படி நீங்க ஹிந்தி வேதாகமத்தை படிச்சுட்டு அந்த அளவுக்கு தேவனை ருசித்து பார்த்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் அடுத்த வாரம் சாட்சியை சொல்லணும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இல்லைன்னா உங்க மேல தேவ கோபாக்னி வரும். எங்க 2-3 பேர் என் நாமத்தால கூடி ஜபிக்கிறாங்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன். இப்போ தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அசுவாடி கொண்டே இருக்குது. மனிதர்களுக்கு பயந்துட்டு இல்லை, தேவனுக்கு பயந்துட்டு உள்ளது உள்ளபடியே சாட்சி சொல்லணும். பொய் சாட்சி சொன்னா உண்மையில தேவ கோபாக்னி வரும். அதுக்கு முன்ன ஒரு செய்தியை திருஷ்டாந்த எடுத்துக்காட்டாக அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 11வது வசனம். அதுல சுருக்கமாக அந்த செய்தியுடைய சாராம்சம் என்னதுன்னா, அனன்யாவும் சப்பீராலும் தன் நிலத்தை வித்துட்டு மூயு பணத்தை காணியாட்சியாக கொடுக்கணும்னு பொருத்தனை பண்றாங்க. நிலத்தை வித்த பிற்பாடு அனன்யா அவனுடைய மனைவி சப்பீரால் அறிய ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டு மீதி பணத்தை தாண்டி தேவாலயத்துல பேத்ரு கிட்ட சமர்ப்பிக்கிறான். பேத்ரு அனன்யாவே அன்னைக்கு கேட்கிறான், அனன்யாவே நிலத்தை வித்ததுக்கு முன்னே அது உம்முடையதானா? நிலத்தை வித்த பிற்பாடு பணம் உம்முடைய வசத்தில் இருக்கவில்லையோ? பரிசுத்த ஆவியை நீ பரிச்சிட்டு பார்த்ததுன்னா, சாத்தான் உன்னை வஞ்சித்ததுன்னா உண்மையை சொல்லு. அவன் போய் சொல்றான், அவன் மறித்து போடுறான். வாலிபர்கள் அவனை சேலையில உடுத்தி கல்லறையில அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். 3ஆம் மணி வேலையில இது அறியாமலே சபீரால் தேவாலயத்துல வருது. பேத்ரு சபீரா கூப்பிட்டு கேட்கிறான், உன் புருஷன் அனன்யா இந்த நிலத்தை இந்த கிரயத்துக்கு தான் வித்தனா? உண்மையை சொல்லு. அதுவும் ஆம் சொல்லு. பேத்ரு சொல்றான், உன் புருஷனை அடக்கம் பண்றவுடைய கால்களுடைய சத்தம் வந்து கொண்டே இருந்து உன்னையும் அங்கே கொண்டு போவார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சப்பீரால் தேவாலயத்துல பேத்ரு பாதத்துல மறித்து போகுது. அவனையும் கொண்டு போய் அவனுடைய மரித்த புருஷன் கல்லறையில அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். சிலே துணிச்சலாக தேவ சமூகத்துல போய் சாட்சி சொல்லாதீங்க, இல்லைன்னா அனன்யா சபீராலுக்கு வந்த தேவ கோபாக்னி உங்க மேல வரும். நான் நடுக்கத்துடன் பிரசங்க பீடத்துல போய் நின்று நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், என் நெஞ்சில இருக்கிற சுமையை எரிக்கி விட்டார். இப்போ நான் லகுவாக இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னார், மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஜலத்தினாலையும் ஆவினாலையும் மறுபடி பெறுவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாயோட மாட்டான். அந்த அறிக்கை செய்து விட்டு இழுக்கிறவனே இரக்கம் பெறுவான். நீ இயேசுடைய ரத்தத்தால உன் பாவங்கள் கைவிப்பட்டாதான் உனக்கு பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவி பெற முடியும், பரலோக ராஜ்யத்துல போக முடியும், பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்படும். நீ ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆயத்தப்படு. எப்போ நீ ஞான ஸ்நானம் எடுக்கிற சொல்லு, நான் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறேன். நான் பதறி போய் சொன்னேன், ஐயா என் அண்ணனே RSS உடைய தமிழ் மாநில தலைவர். இந்த RSS இயக்கம் சவுல் எப்படி பவுலாக மாறுவதற்கு முன்னே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி நின்னோ, கொண்டு போட்டு நின்னோ, இந்த இயக்கம் 1925 துவங்கப்பட்டது. அப்போ இந்தியா விடுதலை பெறவில்லை. இந்தியாவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னே 200 ஆண்டுகள் பிரிட்டன் ஆளுகை செய்து கொண்டு இருந்தது. 300 ஆண்டுகள் பாண்டிச்சேரி மாநிலம் பிரான்ஸ் தேசம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. 450 ஆண்டுகள் கோவா மாநிலம் போர்ச்சுகல் தேசம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இந்த பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல் இந்த 3 தேசங்களும் சிலுவையை நோக்கி பார்க்கிற தேசங்கள். அது மட்டும் இல்ல, இந்தியா
விடுதலை பெறுவதற்கு முன்ன இந்தியா அடிமையாக இருக்கும் போது இந்தியாவில் மிசோரம், நாகாலாந்து கிறிஸ்தவ மாநிலமாக மாறி போயிருந்தது. கேரளாலேயும் கோவாலே கணிசமான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் வானத்தில் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பல்கி பெருக்கி போக கூடாது. ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் ரத்தத்தை சீந்தி இந்தியாவில் விடுதலைக்காக போராடி நின்றாங்க. அப்போ அவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அறைகோல் விட்டார். தேசத்துடைய விடுதலைக்காக போராடும் போராளிகளே, தேசத்துடைய விடுதலைக்காக போராடுங்கள் அல்லது செத்து மடிங்கள். ஆங்கிலேயர்களே, பாரத தேசத்தை விட்டு வெளியேறுங்கள். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவர்கள் வானத்தில் நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணல்ல போல பல்கி பேருக்கு போகக்கூடாது. ஏன்னா இவங்க கடல் மார்க்கமாக வணிகம் செய்யறதுக்கு தான் இந்தியாவுடைய மண்ணில் காலடி எடுத்து வச்சாங்க. ஆனா இந்தியருடைய வேற்றுமைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல நூற்றாண்டுகள் இவங்களை அடிமைப்படுத்திருந்தாங்க. அதனால சுதந்திர போராட்டத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு கட்டத்தில் தான் RSS இயக்கம் துவங்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் வளரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இயக்கத்துடைய தமிழ் மாநில தலைவர் நான். இந்த RSS உடைய வளரும் கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்ந்த உடனே சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் தங்கி 34 வருஷமாக குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்திருந்த ஒரு பாஸ்டர் கிராம் ஸ்டேன்ஸ் என்ற போதகர் தன் 2 மகன்களுடன் வேலை கிளத்து போய் தூங்கி கொண்டும் இருக்கும் நேரத்தில் அந்த வேன் மேல பெட்ரோல் ஊத்தி அந்த போதகரையும் அவனுடைய 2 வாரிசுகளையும் உயிருடன் சுட்டெரித்துட்டான். இந்த செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களே கதி கலங்க வச்சது. நான் ரட்சிக்கப்பட்டது 1990 ஜனவரி 31 பாஸ்டர் இந்த மாதிரி அரசியல் செல்வாக்குள்ள கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். இது என் அண்ணனுக்கு தெரிஞ்சதா என்னை கொண்டு போட்டுடுவான். நான் செத்தே போயிட்டா அடுத்த வாரம் ஆராதனையில எப்படி கலந்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. நான் ரகசிய கிறிஸ்தவனாக இருக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல 2000 வருஷத்துக்கு முன்ன ஏசப்பா உயிருடன் இருக்கும் போது அவர் மனிதனாக ஊழியம் செய்து கொண்டும் இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் யோவான் 12:42வது வசனத்தை தியானிக்கிறேன் நான். ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜப்பாலயத்துக்கு புறம்பாக படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாத இருந்தார்கள். அநேக அதிகாரிகள் பரிசேயர் நிமித்தம் ஜப்பாலயத்தில் புறம்பாகாத படிக்கு அதை அறிக்கை செய்யாத ஒரு ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 9-11 நான் தியானிக்கிறேன். அப்போது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவில் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவில் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன். நான் நல்ல சாட்சியா ஜனங்களுக்கு நான் சாட்சி சொன்னேன்னா இது RSS இயக்கத்தாளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை கொண்டு போடக்கூட ஆலோசனை பண்ணுவாங்க. நான் சித்தனங்களுக்கு நான் சாட்சி சொன்னேன்னா இது RSS இயக்கத்தாளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை கொண்டு போடக்கூட ஆலோசனை பண்ணுவாங்க. நான் செத்தே போயிட்டா ஆராதனையில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? அதனால நான் ரகசிய கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆராதனை முடிந்த பிற்பாடு என் சொந்த குட்டை வாங்கின ஹிந்தி வேதாகமும் தமிழ் வேதாகமும் என் அண்ணனுக்கு பயந்துட்டு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டேன். சபையிலே பரன் மேலே வச்சுன்னு போயிடுவேன். பாஸ்டர் என்ன சொன்னார், நான் உன்னை கட்டாயப்படுத்தி ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன். நீ ஒன்று செய், வீட்டில் போய் ஜபம் பண்ணு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனமும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனம். நீயும் அரை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உள்தாப்பால் போட்டுட்டு முயங்கால் படிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்க பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினால சோத்திரத்தினால வேண்டுதல்னால உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துப்படும். நீ ஜபம் பண்ணு, கர்த்தர் வெளிப்பாடை கொடுப்பாரு. நான் உன்னை கட்டாயப்படுத்தி ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு அவர் விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நான் பார்த்தேன், வேலை நாள்களில் ஜப்பத்துக்கு எனக்கு நேரமே கிடைக்காது. ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கும், வாடிக்கைக்காரர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, எனக்கு ஜப்பத்துக்கு நேரமே கிடைக்காது. நான் பார்த்தேன், சரி பாஸ்டர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வீட்டில் போய் அரைக்கது சாட்டர்டே முயங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி ஜப்பம் பண்ணலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால எந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருக்க மாட்டான், எந்த கஸ்டமரும் வர மாட்டான். நான் என் வீட்டில் சொந்த வீட்டில் சிந்தாதி வீட்டில்
பேட்டில் போய் அரை கதவை சாத்திட்டு உள்தாப்பால் போட்டுட்டு மூங்கால் படிட்டு கர்த்தரை தேவனை நோக்கி இந்த கண்ணீருடன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, கர்த்தாவே நான் உன்னை தன் தெய்வமாக ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் உன்னை தன் தெய்வமாக ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நீர் எனக்கு விடுதலை தந்தீர், சமாதானத்தை தந்தீர், வெளிப்படையாக நான் உன்னை தன் தெய்வமாக ரட்சகராக அறிக்கை பண்ணனா, ஞானஸ்நானம் எடுத்தனா என் அண்ணனே என்னை கொண்டு போட்டுடுவான், நான் செத்தே போயிட்டா உன்னை எப்படி பின்பற்ற முடியும், நான் பாதை அறியா குருடனை போல ஒரு அடர்ந்த காட்டுல அலந்து திரியிற, எந்த திசையில போறது எனக்கு காண்பித்தரும். நம்ம தேவன் இருக்கிறார் இல்ல, ஜீவிக்கின்ற தேவன், முகமுகமா பேசுகிற தேவன், கண்ணீரை பார்க்கிற தேவன். அவர் ஒரு கல்லோ மண்ணோ படமோ சில கிடையாது. என் கண்ணீரை பார்த்துட்டு வார்த்தையை அனுப்பி என்னை பலப்பட்டனார், வெளிப்பாடை கொடுத்தார். என் நாமத்தில் நிமித்தமாக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பர்யந்தம் நிலத்தை இருப்போனே ரட்சிக்கப்படுவான். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவின் சரீரத்தில் நரகத்தில் ஐக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். என் நாமத்தில் நிமித்தமாக சுவிசேஷத்தில் நிமித்தமாக தன் ஜீவனை ஈழ்ந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஒரு மனுஷனுக்கு சத்ருகள் அவன் வீட்டாரே, நீ இன்னத்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷகனுடைய வேலை செய், தீங்கு அனுபவி. அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக தேவனிடத்தில் திரும்பாமல் அது தேவன் விரும்புகிறதை செய்து அந்த காரியத்தை செயலாக்கும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சீண்டாதபடி தன் பட்டயத்தை அடித்துக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த வாரம் பாஸ்டரை சந்திச்சுட்டு, பாஸ்டர் 30 வருஷம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால வட்டி வியாபாரத்தில் செய்த பாவங்கள் எண்ணில் அடங்காதவை, நான் என் பாவங்களை அறிக்கை செய்துட்டு என்ன நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி என் குடும்பத்தாருக்கு வீட்டாருக்கு தெரிவிக்காமலே திருட்டுத்தனமாக நான் என்ன ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அந்த பர்மானன் ஜலத்துல அடக்கம் பண்ணப்பட்டு தானியேலாக மறுபிரிவியத்தான். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வந்தா புது சிருஷ்டியா இருக்கான், வயது எல்லாம் ஓய்ந்து போச்சு. கர்த்தர் எனக்கு சுவிசேஷகனுடைய வெளிப்பாடை கொடுத்ததுனால நான் சொந்த ஐஸ்வரானா இருக்கிறதுனால சொந்த பணத்துல வேன் எடுத்துட்டு கிராம ஊழியம் செய்து, ஆஸ்பத்திரி ஊழியம் செய்து, கைப்பிரத்தி ஊழியம் செய்து, கன்வென்ஷன் கூட்டங்களை எல்லாம் நான் மற்ற பாஸ்டர்கள் கூட மற்ற சர்ச்சுங்களோட கூட்டு சேர்ந்துட்டு நான் அவங்களுக்கு சாட்சியை சொல்றது, இதெல்லாம் பொது இடத்துல பேசுறதுனால RSS இந்து முன்னணி தொண்டர்கள் என் அண்ணனை நேரில் பார்த்துட்டு போன் பண்ணிட்டு, தலைவரே நீங்க இந்துங்கள் ஒற்றுமை பத்தி பேசுறீங்க, இந்துங்கள் ஒற்றுமை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கதை இருக்கு, உங்கள் கூட பிறந்த சொந்த தம்பியே இந்த கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு குடிசை பகுதியில் போய் படிப்பறிவு இல்லாத ஏழை தொழிலாளர்களை சந்திச்சுட்டு வஸ்திரங்களை வாங்கி கொடுத்துட்டு, வார ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு, குணமான பிற்பாடு சுஸ்தமான பிற்பாடு சர்ச்சில் கொண்டு போய் அவங்களை ஞான ஸ்நானம் கொடுக்க ஏற்பாடு பண்றான், அவங்களை மதமாற்றம் செய்யறான். முதல்ல உங்க தம்பிக்கு வைக்க கொண்டு வாங்க, அப்புறம் பூரா இந்தியா பூரா இந்துங்கள் ஐக்கியத்தை பத்தி பேசுவீங்க. உங்கள் குடும்பத்திலே ஐக்கியம் இல்லையே. அநாத்தை இது கேள்விப்பட்டவுடனே 2-3 தடவை அசட்டை பண்ணார். அடிக்கடி இந்த புகார் வரச்சே அவர் எரிச்சல் அடைந்தார். ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாமலே என் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவுடனே அவர் பார்க்கிறார், சுவர்ல வேத வசனங்கள் இருந்து, மேஜ மேல இந்தி வேதாகமம் இருந்து, தமிழ் வேதாகமம் இருந்து, செல்ஃப்ல புதிய ஏற்பாடு, டேமரின், கைப்பிரத்தி, ஜால்ரா, ஊழியம் செய்யக்கூடிய எல்லா சாதனங்கள் என் வீட்டுல இருந்து. எங்க குல தெய்வங்கள் படமோ சிலையோ பார்க்காதனால அநாத்தை அதிர்ச்சி அடைந்தார். அவர் தலையை தொங்க போட்டு தலையை பிடிச்சு உட்கார்ந்துக்கினார். தம்பி, நான் விலாசம் மாதிரி ஒரு கிறிஸ்தவன் வீட்டுல வந்துட்டனா இல்ல தம்பி வீட்டுல இருக்கனா, எனக்கு மூளை வேலை செய்யல. நான் சொன்னேன், நீங்க தம்பி வீட்டுல தான் இருக்கிறீங்க, இதெல்லாம் வேத வசனங்கள். ஒரு நாள் வண்டி பழுது போச்சு, பஸ்ல பயணம் செய்தேன். பஸ்ல ஒரு போதகர் என்னை சந்திச்சாரு. அவர் சபைக்கு வர அழைப்பு விட்டாரு. அவர் அழைப்புக்கு என்னங்க, நான் சபைக்கு போக ஆராதனையில கலந்து கொள்ள நான் தொடங்கினேன். அப்புறம் நான் தொடர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்வதனால வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தாரு. பாஸ்டர் அன்புக்கு என்னங்க, ஆலோசனைக்கு என்னங்க, நான் ஞானஸ்நானம் கூட ஏற்றிருக்கிறேன், இயேசுவை தன் ரட்சகராக ஏற்றிருக்கிறேன். வாரம் வாரம் நான் ஆராதனையில கலந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அண்ணாத்தை கொதி தேர்ந்துடுவார், ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பார். ஆனா அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. வாய்ப்பத்தில் ஊசியா இருக்கிற மாதிரி, ஏசப்பா கடவுள் தான், சிலுவையை நோக்கி பார்க்கிற தேசங்கள் தான் பூமியிலே பணக்கார நாடுகள், அவங்க தான் வல்லரசு நாடுகள், அவங்க தான் தேவனை அறியாத ஏழை நாடுகளுக்கு, வணங்கா கைத்துள்ள தேசங்களுக்கு, வணங்கா கைத்துள்ள ஜனங்களுக்கு அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக கடன் கொடுக்கறாங்க, உதவி செய்யறாங்க. ஒரு பூமி அதிர்ச்சியோ வெள்ளமோ வியாதியோ வந்ததுன்னா
சொன்னா அந்த கிறிஸ்துவ தேசங்கள் தான் அவங்கள ஓடி ஓடி உதவி செய்யறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்து எங்கள் குடும்பத்துல ஒருத்தன் வந்து ஜீவிக்கின்ற தேவனே, தேவாதி தேவனே தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கான். நீ சர்ச்சுக்கு போ, வேதம் படி, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. 33 கோடி தேவர்களை வணங்குறோம், இன்னொரு தேவனை நீ சேர்த்துக்கோ. 33 கோடி ஒரு தேவன், எம்மதமும் சம்மதம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. கர்த்தாவே, நீ சவுல எப்படி பவுலாக மாத்தினீரோ எனக்கு தெரியாது. இந்த பொல்லாத தலைவர் சரீரத்துல இருந்து கல்லான இடத்தை எடுத்துட்டு சதையான இடத்தை போட்டதுக்கு கோடானு கோடி நன்றி. நான் பார்த்தேன், இவருக்கு தெரிஞ்சுதான் அண்ணனுக்கு என்னை கொண்டு போட்டுடுவாரு. அவர் சொல்றாரு, நீ சர்ச்சுக்கு போ, வேதம் படி. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நான் இந்தியா பூரா அண்ணா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரலும் நான் RSS உடைய கொள்கைகளை பார்ப்பதற்காக அண்ணனுடன் நான் இயக்கத்தில் வந்து சேர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதனால அவருடைய குணாதிசயங்கள் எவ்வளவு மோசமானது எனக்கு தெரியும். ஆனா அப்பேற்பட்ட பொல்லாத தலைவர் என்ன சொல்றாரு, நீ சர்ச்சுக்கு போ, வேதம் படி, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஒரு சில வினாடிகள் தான். அதுக்கு பிற்பாடு வா பூஜை அறைக்கு போலான்னு சொல்லி பூஜை அறையை திறந்து பார்த்தாக்கா எந்த குல தெய்வங்கள் படமோ சிலையோ பார்க்காதனால அண்ணாத்த அதிர்ச்சி அடைந்தார். தம்பி, 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, ஒரு காரியத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். எதனா ஒரு தேவனுக்கு ஏசப்பாக்கு இருக்கிற வல்லமே இருக்குமா இல்லையா? நான் சொன்ன இந்த 33 கோடி தேவர்களையும் எந்த தேவனும் மானிட வர்க்கத்துக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல. உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய பாவங்களை தன் மேல சுமந்து ஏசப்பா வந்து தன்னுடைய விலையேறப்பட ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே அறையப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிர் தேர்ந்தார். அவர் நேற்றும் இன்றும் சதா காலமும் எங்களுடனே இருக்கிறார். வானத்தில் கீழே பூமியில் மேல அவரை தவிர தேவனே கிடையாது. இது எல்லாம் வெறும் படங்கள், சிலைகள். கண்டிருந்து பார்க்காது, காதிருந்து கேட்காது, வாயிருந்து பேசாது. 45 வயசு ஆகிறவர்களும் நான் இதுங்களை பயப்பட்டேன். இதுங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. என் தேவன் தான் மையான தேவன். பைத்தியக்காரத்தனமாக செயல்படாத. நீ திருமணம் ஆகாதவன், உனக்கு 2 அக்கா ஒரு தங்கச்சி இருக்கு. அதுங்களுக்கு திருமணம் ஆகிற வயசுல வாலிப மகள்கள் இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்துருது. சில மாதங்கள்ல திருமணம் நடக்க போகுது. நீ கிறிஸ்தவனா மாறி போயிருக்கிற. இது எங்கள் சமுதாயத்துக்கு தெரிஞ்சதுன்னா, இனத்தாருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த திருமணங்கள் தடைப்படும். எங்கள் குடும்பத்துல யாரும் பெண்ணை கொடுக்க மாட்டான், பெண்ணை கொல்ல மாட்டான். ஒரு சுபகாரியமோ துக்க சுபமோ ஐயர் வந்து அதை நடத்தி வைக்க மாட்டான். அதனால நீ சர்ச்சுக்கு போ, வேதம் படி வேண்டான்னு சொல்ல. ஆனா எங்கள் தேவர்களையும் நீ கனப்படுத்தணும், எங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றணும். ஊழியம் செய்யக்கூடாது. அடுத்த தடவை நீ ஊழியம் செய்த நான் இல்ல RSS இந்து முன்னணி தொண்டர்களே அங்கே பெட்ரோல் ஊத்தி உயிருடன் சுட்டெரி திடுவார்கள். ஜாகிரதை. ஒரு தாய் வயிற்றுல பிறந்த சகோதரனை நான் முதலும் கடைசி தடவையாக சொல்றேன். சர்ச்சுக்கு போ, வேதம் படி, ஏசப்பா கடவுள் தான். ஆனா எங்க கோயிலுக்கும் நீ போகணும். நான் சொன்ன என் தேவன் சொல்றான், நான் பரிசுத்தர், என்ன இல்லாமல் நீங்கள் அநேக தேவர்களை நோக்கி பார்க்கிறீங்க, தன்னை தீட்டுப்படுத்துறீங்க. தீட்டுள்ள அவனும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. நான் என் ஜீவன் உள்ள தேவனை தவிர எந்த தேவனையும் வணங்க மாட்டேன். கோபத்துல என் வீட்டுல என் அறைக்குள்ள தள்ளிட்டு வெள்ளி தாப்பால் போட்டுட்டு சமுதாயத்துல இருக்கிற மூப்பர்களை, என் தாயார் சகோதரர் சகோதரிகளை என் வீட்டுல வர வச்சுட்டு, வாங்க தம்பிய வீட்டு காவல்ல வச்சு இருக்கிறேன், எனக்கு இவன் பேந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டானா நடவடிக்கை எடுக்கிறது தள்ளி போயிடும்னு சொல்லி அந்த மூப்பர்கள், சமுதாயத்துல இருக்கிற மூப்பர்கள் பெரியவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நான் என் தேவர்களை கனப்படுத்தலைன்னா, என் கலாச்சாரத்தை பின்பற்றலைன்னா, என் கோவிலுக்கு போலன்னா எனக்கு சமூகத்துல இருந்து புறம்பே தள்ளுவது. சமூகத்துல இருந்து புறம்பே தள்ளுவது சொன்னா என் பெற்ற தாயார் என்கிட்ட பேசக்கூடாது, சகோதரிகள் பேசக்கூடாது, சகோதரன் பேசக்கூடாது. தனிமைப்படுத்துவது. ஒரு மனிதன் அதிக நாள் தனிமையில இருக்கிறது மிகவும் ஆபத்தானது. ஒரு மனிதன் அதிக நாள் தனிமையில இருந்தானா அவனுடைய மனநிலை பாதிக்கப்படும். மனநிலை பாதிக்கப்பட்டா மனநோயாளியா மாறிடுவான். பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் உச்சகட்டத்தை அடைந்ததுன்னா அவன் தற்கொலை பண்ணிடுவான். என் தாயார் சகோதரர் சகோதரிகள் என்ன தனியாட்டின்னு போய் நீ இந்தியா எங்கேயும் போனாலும் RSS தொண்டர்கள் தலைவருக்கு செய்தி கொடுத்துடுவாங்க. அவரை எதிர்த்து நீ இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியாது. நாங்கள் அந்த படங்களை நாங்கள் சிலகளை மீண்டும் வர வைக்கிறோம். அனாத்த வீட்டில் இருக்கிறவர்களும் அந்த படங்களை பார்த்து வண்ணுங்க. கொஞ்ச நேரம் நடி. அவர் ஒரு தான் வீட்டில் இருக்க போறார். வாழ்நாள் பூரா உன் கூட நீலாட்டமா சுத்த போறார். நான் சொன்னேன், என் தேவனுடைய பார்வையில மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருது. நான் நடிச்சாலும் என்ன நான் தீட்டுப்படுத்துறேன். நான் அதுக்கு பரலோகத்துல கடக்க ஒப்புவிக்க வேண்டியதா இருந்து. நான் என் ஜீவன் உள்ள தேவனை தவிர எந்த தேவனையும் வணங்க மாட்டேன். அப்போ அவங்க எனக்கு சமூகத்துல இருந்து புறம்பே தள்ளி, அது மட்டும் இல்ல, தகப்பனார் 15 வயசுல செத்து போனதுனால அண்ணாத்த மூலமா தான் நான் பணம் முதலீடு செய்வேன். அந்த வியாபாரிகளை கூப்பிட்டு, வாடிக்கைக்காரங்களை கூப்பிட்டு, என் தம்பிக்கு நீங்க அசலும் கொடுக்க வேண்டாம், வட்டியும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் நீத்திட்டாரு. சொத்து அவங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு உடத்தோட வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா.
கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அதுக்கு பிற்பாடு தான் பசியுடைய கொடுமை என்னதுன்னு தெரிஞ்சது. ஒரு மனுஷன் வறுமையில் இருந்தானா, பசியும் பட்டியுமா இருந்தா, பசியுடைய கொடுமையை தாங்க முடியலன்னா பிச்சை கேட்பான், பிச்சை கடிக்கலாம், திருடுவான். நான் 30 வருஷமாக ஒரு ஐஸ்வர்யான பல தொழிலாளர்கள் அவங்களுக்குள்ள தாளந்திருதுன்னு சொல்லி அவங்கள பணம் கடன் கொடுத்துட்டு தொழிலதிபராக மாத்தின நான் ஒரு ஐஸ்வர்வான். நான் நடுத்தரில் கை நீட்டி பிச்சையும் கேட்க முடியாது, திருடவும் முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்வதனால, என் சரீரமே அவருடைய ஆலயமா மாறி போய் இருப்பதனால தேவநாமம் தூசிக்கிற மாதிரி என்னால நடந்துக்க முடியல. நான் பல வாரங்கள் பசியும் பட்டியுமா இருந்தேன். எனக்கு கூச்ச சுபாவம். என் வெக்கத்தை விட்டுட்டு என் பாஸ்டரை போய் சந்திச்சேன். பாஸ்டர், நான் தான் உங்களுக்கு சொன்னேன், என் அண்ணன் பொல்லாதவன், உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் ஞானசனம் எடுத்தேன். நீங்க வந்தீங்க, அந்த சொத்து வீடு பூரா அவர் பேர்ல எழுதி வாங்கிட்டு உடுத்த உடல வீட்டை விட்டு வெளியே அமிச்சு பல வாரங்கள் ஆகுது. என்னால பசியுடைய கொடுமையை தாங்க முடியல. உங்களால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? பாஸ்டர் என் நிலைமை பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டார். மாற்று வஸ்திரங்களை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தாரு. ஐயா, நீங்கள் திருமணம் ஆகாதவங்க எங்கள் சபை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் எல்லா தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம். இனிமேல் பணத்துக்காக பொருளுக்காக யார்கிட்டையும் போய் நீங்க கை நீட்ட வேண்டியது அவசியம் இல்லை. ஒழுங்காக அந்த இடத்துல உட்காந்துட்டு ஊழியம் செய்துட்டு இருக்கலாம் இல்லையா? 2-3 நாள் பாஸ்டர் வீட்டில் தங்கினேன். அப்புறம் நான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நானே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் உங்கள் தொழில் சாலையில் முதலீடு செய்கிறேன்னு சொல்லி முன் வந்தவன் நான். அப்பேற்பட்ட மனிதனை நீங்கள் தண்ட சாப்பாடு கொடுக்குறீங்க. இது என்னால் அது சகிக்க முடியல. உங்கள் தொழில் சாலையில் 100 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்போ நான் எந்த உத்தியோகத்தில் இருக்கேன் யாருன்னா கேட்டால் நான் பெருமையாக சொல்லுவேன், நான் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் 10-12 நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். ஒருவன் வேலை செய்ய மனதலாது என்றால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதோரும் வேலை செய்யாமல் வீண் அலுவலக்காராய் ஒயங்கற்று திரிகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறாரு, ஊயம்னு சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகள் வீட்டில் போய் பிரதர் சோத்திரம், சிஸ்டர் சோத்திரம்னு சொல்லி காணிக்கைக்காக ஒருத்தன் வீட்டில் போய் நிற்கக்கூடாது. எனக்கு நீங்கள் ஒன்றுமே வேலை செய்யாமலே நீங்கள் கொடுக்கறது எனக்கு அருவருப்பாக இருந்து, உங்கள் ப்ரெஸ்ஸில் என்ன வேலை போட்டு கொடுங்க. ஐயா, உங்களுக்கு நாங்கள் வேலை போட்டு கொடுத்தா அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் அடியாள்களை அனுப்பிச்சு எங்கள் ப்ரெஸ்ஸை கொளுத்து விடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு வேலை தர முடியாது. பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். மறுபடியும் நடுதில்லை, பசியும் பட்டியுமாக தின்னலை. நான் கண்ணீருடன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எதையோ அதை உங்களுக்கு செய்யப்படும் சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி தேவனே, நான் சமூகத்தில் இந்த ஊழியத்துக்காக என்ன ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்தில் நிமித்தமாக நான் சமூகத்தில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டேன், சொத்தை பறித்து கொடுத்தேன். இப்போ நான் பசியும் பட்டியுமாக நான் நடுத்தரில் தின்ன மேல இருக்கிறேன். அன்னாளுடைய கண்ணீரை பார்த்த தேவனே, ஆகாருடைய கண்ணீரை பார்த்த தேவனே, அடியேனுடைய கண்ணீரை பார்க்கவில்லையோ? நம்ம தேவன் இருக்கிறார்ல, ஜீவிக்கின்ற தேவன், கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் எந்த கண்ணீரோட ஜெபம் பண்ணதுனால நான் ஐஸ்வர்யனா இருக்கச்சே சில தொழிலாளர்கள், முஸ்லிம் தொழிலாளர்கள், அவங்களுக்குள்ள திறமை இருதுன்னு சொல்லி கடன் கொடுத்திருந்தேன். அவங்க இப்போ தொழிலதிபராக இருக்கிறாங்க. காரில் போகும்போது என்ன தின்ன மேலே பார்த்துட்டு அவங்க காரை முதல்ல கடந்து போயிட்டாங்க. ஏன்னா பல வாரங்களாக நான் குளிக்காமல் அழுக்கு துணியில இருக்கிறதுனால ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தேன். அப்புறம் மறுபடியும் காரை நிறுத்தி பக்கத்தில் வந்துட்டு, ஐயா, நீங்க குற்றம் மடிப்பிச்சதான் நாங்க தொழிலாளியா இருந்தோம், தொழிலதிபராக மாத்தினீங்க. பார்லிமெண்ட்ல செல்வாக்குள்ள ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கோடிக்கணக்கில் 30 வருஷமாக வட்டிக்கு பண்ண கொடுத்த நீங்க நடுத்தலையா? எங்கள் கண்களே நாங்கள் நம்ப முடியல. வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களா? சமையல 4 பாத்திரம் இருந்தால் சத்தம் வரதான் செய்யும். நாங்கள் அண்ணாத்த கிட்ட சமரசம் செய்து நான் சொன்னேன், என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, நான் செழிப்பாக இருந்தேன், உங்களுக்கு உதவி செய்தேன். இப்போ நீங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறீங்க, என் மேல அனுதாபம் இருந்தா எனக்கு வருமானத்துக்கு என்ன வழி சொல்லுங்க, உங்க தொழில் சாலையில எதனா வேலை போட்டு கொடுங்க, எனக்கு
நிரந்தர வருமானத்துக்கு என்ன வழி சொல்லுங்க ஐயா. நாங்கள் உங்களுக்கு எங்க தொழிற்சாலையில வேலை போட்டு கொடுத்தா அண்ணனுக்கு தெரியுதா சமூக விரோதிகளை அமைச்சிட்டு எங்கள் தொழிற்சாலையை சுக்குநூறு ஆகிவிடுவாங்க. அண்ணாத்த கிட்ட நாங்க மோத முடியாது. அண்ணாத்தைக்கு தெரியாமலே 50,000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு பணம் உதவி செய்யறோம். அந்த பணத்தை வச்சுட்டு சுய புத்தியாலே எது வேணாலும் செய்யுங்க. பணம் பத்தலைன்னா மறுபடியும் நாங்க உங்களுக்கு மறைமுகமாக ரகசியமாக உங்களுக்கு உதவி செய்யறோம். வெளிப்படையாக அண்ணன் கிட்ட மோதுற மாதிரி எங்கனால நடந்துக்க முடியாது. நான் 30 வருஷமாக இந்த வட்டி வியாபாரத்தில் இருக்கிறதுனால அநேக வியாபாரிகள் எனக்கு அறிமுகமானவங்க. அந்த 50,000 ரூபாய் அந்த வந்து வியாபாரிகள் கிட்ட வாங்கிட்டு வடநாட்டில் இருக்கிற வியாபாரிகள் அன்னைக்கு வட்டி வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் வருது, வியாபாரம் மாற்றலான்னு இருக்கிறேன், எதனா ஆலோசனை சொல்லுங்கள்னு சொன்னா அவங்க என்ன உற்சாகப்படுத்தினாங்க. நாங்கள் வடநாட்டில் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தா எங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, நாங்கள் போகாத பகுதியில் எங்கள் பொருளை விற்பனை பண்ணி அறிமுகப்படுத்தி அதை வந்து விற்பனையை விரிவுபடுத்துங்க, கடனா அனுப்புறோம், வித்துட்டு கமிஷன் கழிச்சிட்டு எங்களுக்கு பணம் அனுப்புங்க, உங்க மேல நம்பிக்கை இருந்து சேடுங்கள் வியாபாரத்தில் கெட்டிக்காரங்க. வியாபாரம் செய்யணும்னா அரசாங்கத்துக்கிட்ட விற்பனை வரி நம்பர் வாங்கணும், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இன்கம் டாக்ஸ் வந்து வருமான வரி இலாக்கால பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும். நான் 2 இலாக்காவுக்கும் ஒரு மனு கொடுத்துட்டு இந்த மாதிரி வடநாட்டில இருந்து பூட்டு டாப்பால் வரி வச்சுட்டு இங்க விநியோகம் பண்றேன், வியாபாரத்தில் வரி பண்ண வசூலாச்சுன்னா அந்த வரி பண்ண வசூல் பண்ண மாசம் மாசம் வியாபார அறிக்கையுடன் நான் விற்பனை வரி இலாக்காவுக்கு வரி செலுத்தலைன்னு சொல்லி நான் வியாபாரம் தொடங்கினேன். அவங்களும் என்ன வியாபாரம் பண்ண அனுமதி கொடுத்தாங்க, ஒரு நம்பர் கொடுத்தாங்க. வியாபாரம் தொடங்கி 4 மாசம் ஆச்சு. அந்த விற்பனை வரி இலாக்கால இருக்கிற பிஜேபி தொழில் சங்கத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் மனுல என் போட்டோ பார்த்துட்டு என் அண்ணாத்தைக்கு செய்தி கொடுத்துட்டாங்க. தலைவரே, உங்க தம்பி தேவராஜ் முதலீட்டில் 18ஆம் நம்பர்ல முதல் மாடியில தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் என்ற ஹார்ட்வேர் வியாபாரம் தொடங்கி 4 மாசம் ஆகுது. வரி பண்ண வசூல் பண்ண 4 செக் எங்கள் வந்து கண் முன்னால மேஜ மேல இருந்து, உங்களுக்கு தெரியாதா? உடனே அண்ணாத்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ணி என் தம்பியை தீர்த்து கட்டுறதுக்கு நான் அடியாள்கள் அனுப்புறேன், கண்ட்ரோல் ரூமுக்கு புகார் வந்தா சரி சாய்க்காதுங்க. 3 ஆட்டோல 15 ஆயுததாரிகள். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஈசாக்க எப்படி பஞ்ச காலத்துல 100 தனியாக ஆசீர்வதித்தாரோ அந்த வந்து சொற்ப பண்ணத்துல இருந்து நான் வியாபாரம் செய்து எனக்கு கர்த்தர் வந்து 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் மாசம் வருமானம் கொடுத்தாரு. நான் ஒரு வாடகை வேன் எடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து ஊழியம் செய்ய தொடங்கிட்டேன். இது அண்ணாத்துக்கு தெரிஞ்ச உடனே சரி இவனை வந்து தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி ஆயுததாரிகளை ஏவி விட்டார். அந்த ஆயுததாரிகள் மாடிப்படி ஏறி வரங்க. நான் முதல் மாடியில என் ஆபீஸ் இருந்தது. கொஞ்ச நேரம் மயக்க நிலையில இருந்தேன். மயக்கம் தெளிந்த பிற்பாடு அந்த ஆபீஸ்ல 3 கால் படிட்டு கண்ணீருடன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய், நான் உன்னை விட்டு விலக்குவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை தொடர்வன் என் கண்மணியை தொடரான். சத்ருகள் உனக்கு முன்பாக ஒரு வழியாக வந்தாக 7 வழியாக ஓடி போவார்கள். உமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். கர்த்தாவே என்னை ரட்சியும். சத்ருகள் தாக்குதல்ல நான் மரித்து போனேன்னா சத்ருகள் வெற்றி கொண்டாடுவார்கள். என்னை வெக்கப்பட்டு போகாதபடி என் ஜீவனே நான் உனக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். உன் சித்தம் இல்லாமல் தள்ளல இருக்கிற ஒரு முடி கூட வியாது. மத்தியானம் வந்து அடியாள்கள் நடுராத்திரி ஆயிடுது. கர்த்தர் என்னை வார்த்தை அனுப்பி பதில் கொடுத்தார். வாசிக்கலாம் எரேமியா 39:17-18. எரேமியா 39:17-18. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்பிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்ன நம்பினபடினால உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நடுராத்திரியில கர்த்தர் சொன்னார், மகனே, இந்த சைக்கிள் செயின் பட்டாக்கத்தி இரும்பு ராடு உன்னை ஒண்ணு சேதப்பட்டாது. நீ என்ன நம்பினபடினால உன் பிராணன் உனக்கு கொல்ல போல கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியா ராஜாவை எப்படி 15 ஆண்டு கூட்டி கொடுத்தாரோ அடியேனே 23 வருஷம் கூட்டி கொடுத்துறார். ஹல்லேலூயா. நான் பார்த்தா பொய்து விடிஞ்சாக்கா தப்பிச்சிக்க வழி இருக்காது. என் ஆபீஸ்ல நான் சிறை கைதியா மாட்டிக்கினேன். ஒண்ணுக்கு கூட வெளியே போக முடியாமல் எவ்வளவு தான் தன்னை அடக்க முடியும். கதவு திறந்து தாப்பால் திறந்து பார்த்தாக்கா அந்த அடியாள்கள் இல்லை. கீழே வந்து இறங்கின்னு பார்த்தா அந்த தேவராஜ் முதலீட்டர்ல 3 ஆட்டோல அந்த சமூக விரோதிகள் ஆயுததாரிகள் எனக்காக காத்துன்னு இருக்காங்க. ஆனா பல மணி நேரம் அவன் நின்று இருக்கிறதுனால அவங்க கால் வலிக்க தொடங்குறதுனால கலத்து போய் இருக்கிறதுனால கர்த்தர் அவங்க கல்லே நித்ரை வரைச்சிட்டார். அந்த சமூக விரோதிகள் வேற பகுதியில் அனுப்பப்பட்டவங்க. என் ஆபீஸ் பக்கத்துல ஒரு வந்து குறுக்கலான வழி இது. அந்த குறுக்கலான வழியில நடந்தா போக முடியும், வண்டி போகாது அந்த வழியில. நான் பார்த்தேன் ஆட்டோ இருக்கிற பகுதியில சந்துல நான் போனேன்னா
நிசபதமான நேரத்தில் என் செருப்பு காலடி சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஆயுததாரிகள் வீட்டுக் கொள்வார்கள்னு சொல்லி ஆபீஸை பூட்டு போட்டுட்டு அந்த குறுக்கு வழியை பயன்படுத்திட்டு எந்த முஸ்லிம் தொழிலதிபர்கள் 50,000 ரூபாய் உதவி செய்தார்களோ அவங்க வீட்டில் அடக்கலம் புகுந்தேன். கண்ணு இருக்கிறதுனால தான் நான் வேதம் படிக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி மூஞ்ச நோக்கி கண்ணில் திராவகம் வீசி இருக்கிறாங்க. ஆனா நாகமான் எப்படி குஷ்டரோகியா இருந்தானோ 7 தடவை யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணி கரையேறின பிற்பாடு அவன் குழந்தை மேனி போல மாறி போச்சோ, என் முகத்தை பார்த்தா தெரியுதா, என் கண்ணை நோக்கி திராவகம் வீசப்பட்டிருது. இந்த 23 வருஷத்துல மரணத்தை நான் பல தடவை சந்திச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னை அந்த மரணத்திலிருந்து கூட காப்பாத்தி இருக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 தியானிக்கிறேன் நான். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10. நாங்கள் எங்கள் மேல நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்பிவித்தார், இப்போதும் தப்பிவிக்கிறார், இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரே நம்பி இருக்கிறோம். இந்த 23 வருஷத்துல நான் 30-35 இடம் மாறி போயிருக்கிறேன். 4 மாசம் 6 மாசம் அதுக்கு மேல எந்த இடத்துலயும் தங்க முடியறதில்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தா எப்படி தலைக்கு மேல வானம் இருதோ ஆபத்து நிழல் போல என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. பல தடவை நான் தாக்கப்பட்டுட்டு ஆஸ்பத்திரியில கட்டில மரணத்தை நான் சந்திச்சுட்டு அதுல இருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன். கர்த்தர் கடந்த காலத்திலையும் என்ன மரணத்துல இருந்து காப்பாத்தினாரு, இப்பவும் காப்பாத்தி கொண்டே இருக்கிறாரு, இனிமேலும் அவர் காப்பாற்றுவாரு. நான் ஒரு ஸ்தேவான் மாதிரி, கிராம் சிஸ்டேன்ஸ் மாதிரி, தோமா மாதிரி ஊயத்தில் நிமித்தமாக பூமியில ரத்த சாட்சியா மறித்தேனா பரலோகத்துல தேவதூதர்கள் சமூகத்துல நான் என் தேவனை முகமுகமாக காண்பேன். அந்த சாட்சியம் எல்லாருக்கும் கிடைக்காது. வாசிக்கலாம் எபிரேயர் 11 அதிகாரம் 24-26 தியானிக்கிறேன் நான். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியில் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருந்து எகிப்தில் இருந்து பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவில் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. நான் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி சொத்தை வளர்க்கிறதை காட்டிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆத்மாக்களை அறுவடை செய்ய கிறிஸ்தவர்களுடனே அந்த துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், வாசிக்கலாம் யோவான் 15 அதிகாரம் 16வது வசனம் நான் தியானிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதையோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலத்திற்கும் படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, வாசிக்கலாம் மத்தேயு 28 அதிகாரம் 18-20 தியானிக்கிறேன் நான். அப்போது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிபர்யந்தம் சகல நாள்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அறுப்பு மிகுதி வேலையாள்களோ கொஞ்சம், கர்த்தாவே ஊழியக்காரர்கள் மேல உம்முடைய காயப்பட்ட கரம் இருக்கட்டும். அவங்களுக்கு தீங்குக்கு விலக்கி அவங்க கர்த்தாவே கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடிக்கு பறக்கட்டும். இந்தியாவில் தேவன் அறியாத எல்லா இந்தியர்கள் ரட்சிக்கப்படணும். தேவனே ஒருவனும் கெட்டு போகணும்னு உமக்கு சித்தம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிக்கிற அறிவை அடைய வேண்டும். உமக்கு சித்தமாயிருது. நாங்கள் கர்த்தாவே தேவனை வேண்டிக் கொள்கிறோம். அந்த ஒரு கிறிஸ்தவர்களை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அனுதினமும் ஒரு நிமிஷம் தேசத்துக்காக 5 போற ஆத்மாவுங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் ரட்சிக்கப்படணும். இந்தியா ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாறணும். அப்போ இந்தியா உலகத்துல இருக்கிற சிலுவையை நோக்கி பார்க்கிற தேசங்கள் மாதிரி இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக, பணக்கார நாடாக திகையும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேசத்துக்காக 5 போற ஆத்மாவுங்களுக்காக பாரத்துடன் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்லாட்சத்தை கொடுத்ததுக்காக முதலாவது என்னுடைய தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.